சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே விவசாயம் செழிக்க வேண்டி நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் மக்கள் போட்டி போட்டு கண்மாயில் மீன்பிடித்தனர். செண்பகம்பேட்டை மேல கண்மாயில் நடைபெற்ற இந்த மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஊத்தா கூடையுடன் சென்று மீன்களை பிடித்தனர். இதில் விரால், சிசி வகை மீன்கள், ரோகு, கட்லா உள்ளிட்ட பல வகையான மீன்கள் சிக்கின. தமிழக கர்நாடக எல்லை ஜூஜுவாடி பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து சோதனை சாவடியில் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். சோதனையின் போது கணக்கில் வராத 2,41,250 ரூபாய் ரொக்க பணத்தை லஞ்ச ஒழிப்பு போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து அங்கு பணியில் இருந்த மோட்டார் வாகன அலுவலக நேர்முக உதவியாளர் காயத்ரி என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சித்திரை மாத அமாவாசையையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதிகாலை முதலே கோவில் முன்புள்ள கடற்கரையில் பக்தர்கள் புனித நீராடி நாழி கிணற்றில் குளித்துவிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் நாலாங்கட்டளை கிராமத்தில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது மனைவி உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இன்ஸ்டாகிராமில் காதலித்து நந்தினி என்பவரை ஆமோஸ் திருமணம் செய்திருந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இந்த சூழலில் உயிரிழந்த ஆமோஸுடன் வேலை பார்த்த சிங்கம்பாறையைச் சேர்ந்த அந்தோனி டானிஸ் என்பவருக்கும் நந்தினிக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு இடையூறாக இருந்ததால் ஆமோஸை அந்தோனி டானிஸ் வெட்டி கொலை செய்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்தோனி டானிஸ், நந்தினி ஆகிய இருவரையும் கைது செய்தனர்.